படத்தை ஃபர்ஸ்ட் எனக்கு ரெஃபர் பண்ண தினேஷ்குமார் புருஷோத்தமன் கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் ரெஃபர் பண்ணார் அஸ்வின் கிட்ட, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர் சுந்தர் சார், குஷ்பு மேம், அப்புறம் அனி, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் ஷூட் பண்ணிருக்கும் போது எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்து தவறிட்டாங்க. அப்போது குஷ்பு மேம் அனி வந்து நீ எப்போ ஓகே ஆகுறியோ அப்போ ஷூட்டிங் வா, அப்போ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ மேம், ஐல் பி கிரேட்ஃபுல் ஃபார் தேட் ஃபார் எவர். தேங்க்யூ. அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன் டீம்ஸ் மணி சார், பாலகோபி சார் அண்ட் விக்கி. விக்கி வந்து நானும் அஸ்வினும் எப்படி ஃபாஸ்ட்டாக ஓடுறோமோ எங்கள் கூடவே விக்கியும் ஓடி வருவார். திடீர்னு இந்த ஸ்ட்ரீட்டில் போய் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன்னா டக்குன்னு விக்கி அங்கேயும் வந்து நிற்பார் பர்மிஷன் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் விக்கிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் என்னோட டைரக்டர் அஸ்வின், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் பை மீ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அஸ்வின். ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் எவர். அப்புறம் என்னோட ஸ்டார்ஸ் சந்தோஷ், ரேஷ்மா, சாம் அண்ட் வினோத். சின்னதாக எதனா ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னாலுமோ ஒரு சின்ன ஒரு இது பண்ணிக்கிங்க மாற்றிங்கன்னா உடனே அதை பண்ணி ரொம்ப ஸ்மூத்தாக அந்த ஷூட்டிங்கை நடத்தி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். தேங்க்யூ எவ்ரிபடி. அப்புறம் என்னோட டீம் கலை, கௌதம், மௌரி, ஜீவா, விக்கி, சபரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாய்ஸ், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நான் ஆக்சுவலி ஒரு 9 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இபியா லைன் ப்ரொடியூசராக நிறையா பார்த்தாச்சு, நிறையா பழகியாச்சு, நிறையா பட்டாச்சு. ஸ்டேஜில் ஏறி பேசுகிறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது வந்து தேங்க் பண்ணுறதுலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு. ஸோ ஸ்டேஜில் ஏற வச்ச குஷ்பு மேம்க்கு தேங்க்ஸ். ஸ்டேஜில் ஏறினா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த சுந்தர்சி சாருக்கு தேங்க்ஸ். அவர் வந்து அவர் வந்து கதை இப்படி மாற்று, எடிட் பண்ணு, என்ன மியூசிக் போட்டிருக்க, இப்படி தான் டைரக்ட் பண்ணுவியா, இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. அவர் வந்துட்டு படத்தை தாண்டி ஒன்று நடக்குது. இது வந்து ஒரு சரஸ்வதி, எல்லார் கையிலையும் வந்து விழாது, மேக் த மோஸ்ட் ஆஃப் இட்னு சொன்னது வந்து காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் நிறையா எனக்கு சொல்லியிருக்காரு அவர் லைஃப்பில் நடந்ததெல்லாம். அது அவர் கூட எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணவங்களுக்கே சொல்லியிருப்பாரான்னு தெரில. ஸோ அவருக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அது பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா சண்டை போட்டிருக்கோம், அதை பண்ணு இதை பண்ணு, நிறையா சிரிச்சிருக்கோம், இன்றைக்கி நிறையா அழறோம். ஆம்பளைங்கெல்லாம் அழறோம் நிறையா. யாரா சொன்னா நம்ம எமோஷ்னல்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனி. ஐ கீப் டெல்லிங் யுவர் நேம் ஐ திங்க் ஃபார் எவர். ஸோ தேங்க்ஸ். டெக்னீஷியன் போயிடலாம், கொஞ்சம் ரெஸ் எமோஷ்னலாக இருக்கும். சாந்தா ப்ரோ, நீங்கள் தினேஷ்க்கு தேங்க்ஸ் சொன்னீங்க, ஓகே. பட் ஆனால் நான் கதை சொன்ன உடனே கீழே வந்து நம்ம தம் அடிக்கிறப்போ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்க. அது ஒரு க்யூரியாசிட்டி ஒன்று காமிச்சிங்க, ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு இதுக்கு ஒரு ஏன்னா நம்மளோட இந்த ஆள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காப்புல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே செம்மையாக காமிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரியெல்லாம் தெரில. ஜார்ஜ் சார் வில் பி ரியலி ரியலி ப்ரவுட். அது பயங்கரமான, இதுக்கப்புறம் பயங்கரமாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் சிலதெல்லாம் பார்த்தேன். செம்மையாக இருக்குது. ஏன் நடக்குது? ஓகே. அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கலை, மௌரி, ஜீவா, கௌதம். உன்னை நிறையா திட்டிருக்கேன்டா, சாரிடா. பட் ஆனால் பயங்கரமாக வந்திருக்கு. அதனால தேங்க்யூ ஸோ மச். பிரவீனுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவனும். நான் வந்து கண்ணா பின்னான்னு ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு போய் கொட்டியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடறேன், டோன்ட் வரி. கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், ட்ரை பண்ணுறேன். நிறைய எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டேன் டேபிளில். அவர் எடிட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. பட் ஹி ஹாஸ் பீன் ஒன் பில்லர் ஃபார் மீ. ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிஸ் அசிஸ்டன்ட் பிரசாந்த். அவன் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கான், அதனால அவனால் இங்கே வர முடியல. அவர் கொடுத்த சாங்ஸ், அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், நீங்கள் கேட்ட சாங்ஸ் இல்லாமல் படத்தில் நிறைய குட்டி குட்டியாக சாங்ஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நொறுக்கியிருக்காரு. ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்கல்ல, மற்ற படங்களோட இந்த படங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே இந்த ஆளை பிடிச்சி நான் டார்ச்சர் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு அவுட் வாங்கியிருக்கேன். பயங்கரமாக இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர். யூ வில் பி மூவ்ட். இட்ஸ் ரியலி பிரெத் டேக்கிங். நான் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. சவுண்ட் டிசைன் சுரேன் அண்ட் கூத்தன். அவர் ரஜினி சார் படத்தில் பிஸியாக இருக்காரு, அவரை பற்றி நிறையா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், சாரிடா. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுன்றனால வாடா போட வரும், கோச்சுக்காதீங்க. ப்ளஸ் உங்களே சொல்ல மாட்டேன். விஎஃப்எக்ஸ் டார்ச்சர் பண்ணிட்டேன் அவங்கள. ஃபாசில், நிர்மல் அண்ட் ஆனந்த் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னும். நிறைய விஎஃப்எக்ஸ் அன்பிளான்ட், பிளான்ட். படம் ரொம்ப விஎஃப்எக்ஸ் ஹெவியாக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்கீங்க. கதை சேர்த்துருங்க ப்ரோ. முடிச்சு ஓகே. டிஐ பிரசாத், அவர் கலர்ஸ் பற்றி யாருக்கும் சொல்ல வேணாம், எல்லா பெரிய படமும் அவர் தான் பண்ணுறாரு. என் படத்துக்கு அவர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஃபஸ்ட்டு படத்தில் பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி கிடைச்சதுக்கு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்தோடனே நான் வந்து உனக்கு என்னப்பா வேணும்,
இல்ல மேம் கொஞ்சம் அப்படி குத்து, வேற கொஞ்சம் கிஸ்ஸு, வேற வேற நீங்களா ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னது தான் அது. ரொம்ப ஆக்சுவலி கொரியோகிராஃபர்ஸ் கிட்ட நம்ம இதான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு முடிச்சுருவோம். அவங்க ஒவ்வொரு வாட்டி கட் முடிஞ்சதுக்கு இது ஓகேவாடா, இது ஜாயின் பண்ணிக்கலாமா, அப்படி இது பண்ணிக்கலாமா? டைரக்டர் சொல்ற ஐடியாவையும் கேட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர்னு எதுவுமே தெரியல. ஆக்சுவலி யாருமே எனக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கவே இல்ல. ஸோ அவங்களுக்கு முக்கியமா தேங்க் பண்ணி ஆகணும். என்ன ஆர்டர்ல போறேன்னு தெரியல. அப்படியே குத்து மதிப்பா ஐயோ! ஸ்டண்ட் மாஸ்டர் சக்தி சரவணன் சார். அவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பயங்கரமா வெறித்தனமா ஒரு ஸ்டண்ட் ஒண்ணு பண்ணியிருக்காரு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட அந்த காஸ்டியூம்ல தான் நினைக்கிறேன் சந்தோஷ் ஒரு 10 பேர் அடிப்பாரு. ஸோ அந்த காஸ்டியூம்ல இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். அவரோட கெரியர்லயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் டீம் பாலகோபி சார் அண்ட் விக்கி எங்க? விக்கியும் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், காணாம போயிட்டாரு. மணி சார், சாரி சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பேமெண்ட்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே சொல்றது, ப்ரோ பேமெண்ட்லாம் வந்துருச்சு ப்ரோ, நீங்க தான் அப்படின்வாங்க. அதனால நைட்டு 12 மணிக்கு கூட என் ஃபோன் எடுத்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ. அதித்தி, நான் நரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அஸ்வின் தானே இது வந்துடும் அப்படின்னு குஷ்பு மேம் கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன். நீங்க உங்களுக்கு வந்து தேங்க்யூ. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஐ திங்க் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். குஷ்பு மேம் பற்றி இன்னும் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட கோவிட்க்கு அப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் அ பிட் டவுன். ஸோ சந்தோஷை பார்த்துட்டு இந்த படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்போது அவர் தான் வந்து படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஸ்கிரிப்டாக மாறிச்சு. நரேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் என்ன பண்ணுறேனே தெரியல. மேம் ஃபோனும் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அனி வந்து யூ ஒர்க் ஆன் இட், வில் கெட் பேக் டு யூன்னுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டு கையில் செக் கொடுத்தாங்க. நான் பார்த்த லட்சம் அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது அது பணம் தான், ஆனால் அது எனக்கு வேற ஒன்று பண்ணுச்சு. அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட தான் கொடுத்தேன். ஸோ இட்ஸ் ப்ரௌட் மூமெண்ட். ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பெருசாக பண்ணலாம், வேறு ஹீரோ வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. ஆனால் சந்தோஷோட ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நான் அவரை கௌதம் மேனன் செட்டில் தான் மீட் பண்ணேன். ஸோ அவர் தான் வந்து இதை கதையாக பண்ணலாம், படமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதை டெவலப் பண்ணி முடித்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து, நான் மொக்கையாக ஒரு சீன் சொல்லுவேன். ஆக்சுவலி அது படத்தில் இல்லை, பயப்படாதீங்க. அந்த சீனுக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து, ப்ரோ என்ன ப்ரோ அப்படிம்பாரு, என்ன ப்ரோ அப்படின்வேன். அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது ஃபஸ்ட்டு சந்தோஷ் தான். ஸோ சந்தோஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஹீஸ் அ பிரதர், ஹீஸ் நாட் அ ஃப்ரெண்ட், ஹீஸ் நாட் அன் ஆர்டிஸ்ட் ஃபார் மீ, ஹீஸ் அ பிரதர், ஹீல் ஆல்வேஸ் பி அ பிரதர். சந்தோஷ் அப்பா அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களும் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, நிறையா கொடுத்தாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. அண்ட் கம்மிங் டு ரேஷ்மா, ரொம்ப கஷ்டப்பட்டோமா அந்த ஃபீமேல் ரஜினியை தேடி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர் ஆடிஷன் பண்ணோம். அந்த பேர்லாம் சொன்னால் வந்து நல்லா இருக்காது, பட் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் ரஜினி டு லைஃப்.